செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் வரும்போது அவர் யாருன்னு யோசித்து பாருங்க. அவருடைய கேரக்டர். புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் 3ஆம் இந்த புலம்பல்ன்ற புஸ்தகம் பேரு சொல்ற மாதிரியே அது ஒரு புலம்பல். அங்க பாத்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் வந்து புலம்புகிறார். தேசத்தினுடைய வீழ்ச்சியை புலம்புகிறார். எருசலேம் வந்து எரிக்கப்பட்டது. எருசலேம் வந்து பாருங்க, அந்த பாபிலோனியர்களாக வந்து அங்க வந்து அந்த நாட்டையே நாசம் பண்ணி, அந்த பட்டணத்தை நாசம் பண்ணி, தேவாலயத்தை இது பண்ணி எரிச்சு போட்டு, பட்டணத்தையே எரிச்சு போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எழுதப்பட்டது புலம்பல். புலம்புறார், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சே, உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய தேசம் இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே, புலம்புறார். அந்த புலம்பல்ன்ற புஸ்தகத்தின் நடுவுலே, இதுதான் நடு சென்டர்னுவாங்கல்ல, டெட் சென்டர், அந்த புஸ்தகத்தினுடைய சென்டரான பகுதியில் இந்த வசனங்கள் வருது. வாசியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா நம்பிக்கையே போயிடுச்சுன்றாரு. ஆனா அப்புறம் இந்த வசனம், இதை என் மனதில வைத்து நம்பிக்கை கொண்டு இருப்பேன். எதை மனசுல வச்சு நம்பிக்கை வரும்? 22, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. புலம்பிக்கிட்டு இருக்கார். புஸ்தகமே புலம்பல். அதுக்கு நடுவுல நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே. எப்படி யோசிக்கிறார் பாருங்க. நம்பிக்கை வரத்துக்கு என்னங்க யோசிக்கணும் நீங்க? கர்த்தருடைய கிருபை, அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபம். இவர் கிருபை உள்ளவர், இவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய கோபத்துக்கு முடிவு இருக்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்கு முடிவு இருக்கு, ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 23, அவைகள் காலை தோறும் புதியவைகள். தெரிஞ்ச வசனங்க, ஆனா திரும்ப அந்த வசனங்களுக்கு போங்க. கர்த்தர் யாருன்னு உங்களுக்கே நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள். அவைகள் காலைதோறும் புதியவைகள். எது காலைதோறும் புதியவைகள்? அவருடைய இரக்கங்கள். இந்த சூரியன் எப்படி டெய்லி உதிக்குது, நம்ம யோசிக்கிறது கூட இல்ல, கரெக்டா உதிக்குது. ஒரு 10 நாள் நிறுத்தி வச்சா தெரியும் நமக்கு. தேவன் தினந்தோறும் இந்த சூரியனை உதிக்க வைக்கிறார். ஆனா இந்த சூரியன் உதிக்கிறத காட்டிலும் அவருடைய புதிய புதிய இரக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் உதிக்குது. உணர்றீங்களா அதை நீங்க? ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்படி ஃப்ரெஷ்ஷா புதுசா உதிக்குதோ, திரும்ப உதிக்குதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கங்கள் உங்க வாழ்க்கையில உதிக்குது, தோன்றுகிறது, வெளிப்படுகிறது. காலை தோறும் புதியவைகள். இன்னும் கேட்டா